ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு தெலுங்கு ரோம்கம் படமாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற நாரி நாரி நடும முராரி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கௌதம், கதாநாயகியுடைய பேர் நித்யா. இவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஒரு தருணத்தில் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காதல் வயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலியில் ரெண்டு பேருக்குமே அப்பா தான். இப்போ ஹீரோவுடைய அப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக தான் இருக்கிறாப்புல. ஆனால் அவருக்கு வேலை வெட்டின்னு எதுவும் கிடையாது, வீட்டிலேயே சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. இருந்தும் அவர் எப்படி வசதியாகவே வாழ்கிறாரு அப்படின்னு ஒரு கதாபாத்திரமே இந்த படத்தில் அவர்கிட்ட கேட்கும். அது எப்படி அப்படின்னு நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு, அவர் ஒரு ஃபேமஸான லாயரு, வசதி வாய்ப்பான குடும்பம் ஹீரோயினுடைய குடும்பம். அவர் ஒரு லாயரு அப்படின்னாலும் டிவோர்ஸை மட்டுமே வாங்கி கொடுக்குற ஒரு லாயரு. அப்போ எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க அவர். இப்போ ஒரு தருணத்தில் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா கிட்ட போய் சொன்னால் அவருக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கப்புறம் பல நாட்கள் தனிக்கட்டியாகவே நான் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 59 வயசில் ஒரு 25-28 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல. அந்த கல்யாணத்தை பொண்ணை வீட்டில இருந்து கடத்தி கொண்டு வந்து, அதாவது கிட்டத்தட்ட பொண்ணுடைய சம்மதத்தோட பொண்ணை கூட்டு வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம ஹீரோ தான். அப்போ அது எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு பார்த்துக்கோங்க. அதனால 59 வயசுல அவரே அந்த அளவுக்கு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாப்புல அப்படின்னா மகனுக்கு என்ன வேணாம் நான் சொல்ல போறாரு, யாரை விரும்பியோ கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு தான் சொல்ல போறாப்புல. ஆனால் ஹீரோயினுடைய அப்பா அப்படி கிடையாது. மகளுக்காகவே வாழக்கூடிய ஒரு நபர், சொசைட்டியில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. அதனால ஒரு நல்ல ஒழுக்கமான குடும்பத்தில் ஒரு ஒழுக்கமான பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு தருணத்தில் கதாநாயகி அவருடைய அப்பா கிட்ட போய், அது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சம்மதிச்சிங்க அப்படின்னா கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படிங்க போய் சொல்ல போக, அவரை நீ ஒன்று பண்ணுமா, பையனை என்னை பார்க்க வர சொல்லு, நான் அந்த பையனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசணும், எல்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நம்ம கதாநாயகன் கதாநாயகியுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறாப்புல. இந்த கல்யாண விஷயமா அந்த லவ் ப்ரப்போசல் எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக கல்யாணத்துக்கு பர்மிஷனை வாங்குறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ராம் அபாராஜு, பானு நந்து அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து எழுதி இதை ராம் அபாராஜு தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிரேசி மோகனுடைய காமெடி டைமிங் டெலிவரி எப்படி இருக்கும் அவருடைய ஒரு படங்கள்லையும் அப்படின்னு தெரியும். ஒரு செகண்ட் ஸ்க்ரீனை விட்டு இப்படிக்கா திரும்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளே 2 காமெடி காணாம போயிடும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக செகண்டுக்கு செகண்ட் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காமெடியான ரைட்டிங் எடுத்து சுந்தர் சி பாணியில் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணால் அதே அந்த படம். நான் சொல்கிறது இந்த அரண்மனை நினச்சிடாதீங்க, நான் சொன்னது சுந்தர் சி ஆரம்ப கட்டத்தில் முறைமாமன் படமாகட்டும், உலத்தெளித்தாவாகட்டும், மேட்டுக்குடி ஆகட்டும், அதெல்லாம் என்ன மாதிரி காமெடி பிளாஸ்ட்டுங்கிறது தெரியும். தியேட்டரில் அவனுக்கு சிரித்து வயிறு வலிச்சு போகும். அந்த மாதிரி அந்த டைமில் சுந்தர் சி எப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவாரோ அந்த பாணியில் தான் இந்த படத்தை ராம் அபாராஜு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக சுந்தர் சி படங்கள் அப்படின்னு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ், அந்த லாஸ்ட் 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் நிச்சயமாக ஏங்க தமிழில் அப்படியே சுந்தர் சி பண்ணலாங்க. இன்றைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் அவர் பண்ணி, அவரே இந்த படத்தை அப்படியே தமிழ் ரீமேக்கில் பண்ணலாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒத்து போகுது. நமக்கு இந்த படத்தை சுந்தர் சி தான் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற அளவுக்கு மைண்டில் பின்னாடி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. காரணம், ஒரு குறிப்பிட்ட இடம், ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், ஒரு சடங்கு வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடம், ஒரு பஞ்சாயத்து எப்படி வேணா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சில காமெடி, ஒருத்தரும் எப்படியாவது காமெடியில் அடுத்த வர அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சைட்ல இருந்து டைமிங்ல டெலிவரியை உள்ள போட்டு சும்மா பிளாஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் சொன்ன அந்த கடைசி 35-40 நிமிஷம்லாம் எங்க இது காமெடியாக இவங்க அவுட்புட்டை வெளியே கொண்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரைட்டிங்லேயே இந்த அளவுக்கு இந்தந்த விஷயங்கள் இங்கெங்க கான்ஃப்ளிக்டாக செட் அவுட் பண்ணணும். அதை ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கும் போது, இல்லை இவனை கோர்த்து ஒண்ணுங்கிறதுக்காக அந்த இன்னொரு கதாபாத்திரம் அதை ரிவீல் பண்ணும்போது அது காமெடியாக தெரிக்கிற அந்த செகண்டுக்குள்ளேயே இன்னொரு கதாபாத்திரம் நடுவில் சொல்லி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி முதல்ல ரைட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே அட்டகாசமாக எழுதியிருக்காங்க. இதில் பிரச்சனையே முக்கியமாக என்னென்னா, நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லை, காமெடி இஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். நம்ம அந்த காமெடி படங்களுக்கு மட்டும் எல்லா விமர்சனங்களையும் சொல்லுவோம். ஏன்னா என்னதான் நீங்கள் கிரேசி மோகனையே வச்சு எழுதியிருந்தா கூட இங்கே பெர்ஃபார்மன்ஸில் அதை காமெடியாக ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணணும். அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்கணும். இந்த படத்தில் ஷர்வானந்த் பிச்சு படம் எடுத்திருக்காப்புல, அவருக்கு ஃப்ளோ வருதுப்பா, காமெடி அவ்வளோ ஃப்ளோவில் பண்ணுறாரு, அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. அவருடைய சின்ன சின்ன ஒரு சில இடங்களில் அவர் காமெடியை டப்புன்னு அந்த டைமிங்கில் டெலிவரி பண்ணுற விஷயம்னு சொல்லி அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ண விதத்தில் படத்தில் 2 கதாநாயகிகள், ஒன்று சாக்ஷி வைத்தியா, இன்னொன்று சம்யுக்தா.
இதில் சம்யுக்தாக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். சாக்ஷி வைத்தியா அந்த கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. இவன் 2 பேருமே அது என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. பொண்ணுடைய அப்பாவாக நம்ம சம்பத்ராஜ் பண்ணியிருக்காரு, பையனுடைய அப்பாவாக நரேஷ் பண்ணியிருக்காரு. நரேஷுடைய கதாபாத்திரமெல்லாம் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே இங்கே பாருங்க, போகிற வர அத்தனை கதாபாத்திரமும் உங்களை காரி துப்போம். காரணம், உங்களுக்கு 59 வயசு, ஆனால் நீங்கள் உங்கள் வயசில் பாதி வயசு கூட இல்லாத ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ உங்களை சொசைட்டி எந்த விதமாக பார்க்கும், எந்த இடத்துக்கு போனாலும். அதனால எவன் உங்கள் கண்ணில் பட்டாலும் உங்களை காரி துப்பிட்டு தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்னே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதை ஒரு சில இடங்களில் அது என்னத்த பண்ண அப்படின்னு வெக்கமானத்தெல்லாம் ஊற்றி விட்டுட்டு கம்முன்னு சிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி ஒரு கேரக்டர். இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த விஷயத்தையே டப்புன்னு மகன்கிட்ட காமெடியாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நரேஷ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட், அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல அந்த கேரக்டரை. நிச்சயமாக அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். அது பாருங்கள், சூப்பரான ஒரு கேரக்டர். சம்பத்ராஜை பொறுத்தளவுக்கு அது ஒரு மாதிரி செட்டிலான கேரக்டர்னு சொல்ல முடியாது, அது பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர் அவர் கொடுத்ததை. இதுபோக இந்த படத்தில் பொதுவாக நல்லா பார்த்துக்கோங்க, சுனில்லாம் பெரிய ஸ்டாருடைய படங்களில் எத்தனை படங்களில் கேமியோன்னு சொல்லி அங்கங்கே வந்துட்டு போயிருக்காப்புல. எங்கேயாவது உங்களுக்கு சிரிப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கா உங்களுக்கு, என்னங்க கேரக்டர் இது, சிரிப்பை விடுங்க. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தில் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்னு என்னைக்கே தோணியிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு ரிஜிஸ்டராக வருவாப்புல இந்த படத்துக்குள்ளே. அதுலலாம் அந்த கதாபாத்திரமே ஒரு 4 சீன் தான் வரும், ஆனால் செம்மையான ஒரு கேரக்டரைசேஷன் இல்லைங்க அது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரும். சுனிலுக்கு அட்டகாசமான ஒரு கதாபாத்திரம். அதே மாதிரியே வெண்ணெலா கிஷோர் சம்பத்ராஜுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, இன்னொரு லாயர் மாதிரி ஒரு வருவாப்புல. குருவேன்னு சம்பத்ராஜ் முன்னாடியே சுற்றிட்டு இருப்பாப்புல போகிற இடத்துலலாம். அவருக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் அந்த கதாபாத்திரம் காமெடியாக பல இடங்களில் ஸ்கோர் பண்ணக்கூடிய கதாபாத்திரம். அவரும் அந்த எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் சத்யாவெல்லாம் ஒரு நல்ல காமெடியன் தான். இந்த படத்தில் அவருக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி இருந்துமே அந்த உள்ள வர ஒரு 2 சீக்வன்ஸில் அவரால் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாப்புல அவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த லென்த்து மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 நிமிஷத்துக்கு நெருக்கி ஓடுது இந்த படம். கொஞ்சம் கிறிஸ்பாக கம்மி பண்ணியிருக்கலாமோ, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த கதையை ஏற்கனவே அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் டைட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக எங்கேயுமே கை வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறது அந்த லென்த்துங்கிற ஒரு விஷயமா படுதே. இப்போல்லாம் எல்லாம் 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்தை தமிழ் படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நீங்கள் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது சில படங்கள் இது காமெடி படம் தான், ஆனால் என்னத்தையோ இருக்கும் வழக்கம் போல் அவங்களாம் சிரிச்சிட்டு உருள்வாங்க அப்படி தானே அப்படிங்கிற நினப்பில் ஒரு சில படங்கள் பார்த்தியாங்க செம்மையாக பண்ணிட்டாங்களாங்க அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் சில ஃபீலை விடும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம சிரஞ்சீவி காரு பண்ண மனசங்கர வரப்பிரசாத் காரு அந்த படமெல்லாம் என்னத்தை வழக்கம் போல் மாஜி ஹீரோ படம் நமக்கு தெரியாத எப்படி இருக்கும் அப்படின்னு போய் என்ன கிளாசிக் காமெடி இல்லைங்க சிரஞ்சீவி பண்ணது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த படம் அது. செம்மையாக தரவாக என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை நான். அந்த மாதிரி இந்த படமும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் சரி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் டப்பிங்கில் இருக்குது, போட்டு விடுவோம் நல்லா இருந்தா அப்படிங்கிறதுக்காக பார்த்த ஒரு படம் தான். பட் ஜாலியாக போட்டு விட்டா அது மாட்டுக்கு ஓடுது, எந்த ஒரு சீனும் போர் இல்லை. ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, எந்த சீனும் போர் அடிக்கல, அது மாட்டுக்கு ஜாலியாக ஒரு ஃபன் ரைடாக போய்கிட்டே இருக்குது படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ தாராளமாக பொழுது போலன்னா சட்டுப்புட்டுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கானடை பொறுத்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆன்.